செந்தில் பாலாஜியின் காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. 21வது முறையாக காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நீதிபதி அள்ளி தற்பொழுது இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கணும். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலானது தற்போது பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டது. சுமார் 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகலானது செந்தில் பாலாஜி தரப்பிற்கும் வழங்கப்பட்டிருந்தது. இதனிடையே செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைவதால் புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அள்ளி முன்பாக இன்று செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை வருகிற பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலானது 21வது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் இன்று காலை செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஆனது அன்றைய தினம் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருந்தால் அந்த நாள் என்று அந்த வழக்கை விசாரிக்கலாம் என்ற தேதியும் அன்றைய தினமே முடிவு செய்யப்படும் என்றும் அன்றைய தினம் காணொலி காட்சி மூலமாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்படுவார் என்றும் நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார். அரசு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.